செய்தங்கோ அப்பா ஆசாரிமார்களே, வடநாட்டுக்காராளன் வரகுண்ணா பெருங்குடியார் நித்தம் ஆயிரங்கள பொறுக்கும் நீதி உள்ள கோராளசாமி இடத்துல சரணம் என்ற பெயர்காலுக்கு நாட்டில் மரணம் ஒரு காலம் இல்லை சோழம் இல்லை. சரணம் என்ற பெயர்காலுக்கு அங்கே மரணம் ஒரு காலம் இல்லை காலம் இல்லை. தஞ்சம் என்ற பெயர்காலுக்கு நாட்டில் பஞ்சம் ஒரு நாளும் இல்லை நாளும் இல்லை. தஞ்சம் என்ற பெயர்காலுக்கு நாட்டில் பஞ்சம் ஒரு நாளும் இல்லை நாளும் இல்லை. மங்களம் உண்டாகட்டும் இழந்திர வேலை ஆகட்டுங்க அந்த வேலை. எந்திரிச்சுக்கிட்டும் ஏதோ சாம்புகம் வந்தானுங்க, ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களாமா, அதனால அங்க முடிச்சு ஓட்ட 7 வீட்டுக்காரரும் நிக்காம இங்க ஓடியாங்க. 7 வீட்டுக்காரையும் உடனடியாக அழைச்சு கொண்டு வாடா இன்னைக்கு வாங்க சொன்னதா வந்து சொன்னானுங்க. சரி, காதல கேட்டமே இல்லையோ. அப்புறம் வெந்த அன்னைக்கு கையை விட்டாப்புல விரு 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 விருன்னு அவங்க வந்துட்டோமுங்க. அப்படியா? அப்பா ஆசாரிமார்களே, உண்மைதான். உங்களை அழைத்த விகரம் என்னவென்று கேட்டால், வருகின்ற வெள்ளிக்கிழமை விடிந்து நாளைதானே தங்கம் கிளிவேட்டை தரணியிலே ஆட வேணும், பொண்ணும் கிளிவேட்டை பூமியிலே ஆட வேணும். கிளிவேட்டைக்கு போகணும். வேற என்ன வேலை இல்லைங்க. இந்த கிளிவேட்டைக்கு போறதுனால மேல வரக்காமல் மேக வலை அடிக்க வேணும், கீழே வரக்காமல் கிட்டி வலை அடிக்க வேணும். முடியறது இல்லைங்களா? அல்லையில் பறக்காத அரக்கு வள முடிய வேணும், பூமியில் பறக்காத புதல் கொள்ளக்கூடிய 12,000 வலைகள் முடிய வேணும். அதுக்கே நீங்க முடிச்சு போடலாம். முடிச்சு போட்டுலாம் இருக்குதுங்க இருக்குதுங்க வலை இருக்குதுங்க. அதனாலயே என்கிட்ட 2-3 வலை இருக்குதுங்களே எழுதினுக்கு. துப்பு கட்டவா கிளி பிடிக்க போற கல் வலை கூடி கிளியை எப்படி பிடிக்கிறது? அதுல பிடிக்க முடியாதுங்களா? சாதாரணமான வலை கிடையாது. அது வட்டம் இல்லாம நாகனை சங்கரிக்க நல்ல வட்டாம் அடிக்க வேணும், வேங்கனை சங்கரிக்க வெற்றி வேல் அடிக்க வேணும். இருக்குதுங்க இருக்குதுங்க. கிளியை பிடித்து கருப்பராங்கோயில ஒரு நட்டி இருக்கிறாங்க, 2 புடுங்கிட்டு வந்துடுறோம். கிளியை பிடித்து அடித்து கொண்டு வர 5 வர்ணம் உள்ள பஞ்சவர்ண கூடு செய்ய வேணும். சரி, இதையெல்லாம் வந்து கம்பிய இரும்புல தட்டி நேர்த்தி சன்ன கம்பியாக உருக்கி அந்த இரும்புல தான் வர முடியும். அப்படியே அதெல்லாம் முடிச்சிடும், அதெல்லாம் முடிச்சு போடும். அதனால அப்பா உங்களை வர சொல்லி இருக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக இருந்து விருந்தாடி விட்டு தச்சனை காணிக்கு அட்டவானத்தை வாங்கிட்டு போங்க. அடுத்தபடியாக இந்த பற்று இங்க வைக்கிறீங்களா இல்ல இரும்பு சரி அங்க விட்டு வந்து போட சொல்லுங்க. அங்க காமாட்சியம்மன் பற்ற பெரிய பற்றைங்க. அந்த பற்றையில 7 பேருக்கும் போது பற்றைங்க, பெரிய ஓட்டு பற்றை, பெரிய ஓட்டு பற்றை அங்க கொண்டாந்து போட்டுட்டீங்கன்னா நாங்க ஆளுக்கு சேர்த்து அடிச்சு நாங்க தட்டு தட்டு தட்டி கொட்டு கொட்டு கொட்டி நெவுத்து நெவுத்து நெவுத்தி பண்ணிடுவோம். ஏனுங்க அப்பா செம்பலிங்கம் சாமி இவர்களுக்கெல்லாம் தான் அட்டவானத்தை கொடுத்து அனுப்பும் ஆகட்டுங்க என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். அந்த நேரத்தில் செம்பலிங்க பண்டாரமானவர்கள் என்னங்க புடிவா இடையெல்லாம் அட்டவானத்து வாங்க இருக்கு. இடிய அள்ளி போடுறேன். போதுமா? ஒண்ணுதே என்ன வேணுமா? ஓரணைய புடியா 3 போட 2 போடப்படாது. போடியா அரமனை கொடுக்குறாங்க, நீயே வேண்டாங்க. கொடுக்கறவே கொடுத்தா நீ வாங்கிக்கடா, உங்களோட வச்சு போடுறா. அளவா போடு, அவளுக்கு நம்ம பெருசு இல்ல, எனக்கு போட்ட மாதிரி அவளுக்கு 3 மட்டும் போடு. நல்ல 1 2 3 இல்ல போடுவானுங்களா? கட்டுறா, அங்க போய் கொஞ்சத்தை கொடுத்துரு எனக்கு. அப்பா ஆசாரிமார்களே, சங்கவடத்துக்கு முன்னாலே 7 வண்டி பாடம் இரும்பு கறி உமையானதை கொண்டு வந்து இறக்கி போட்டிருக்கு. இரும்புகளா? ஆமா, இரும்புலவே இருந்தாலும் செய்யணும். பண்ணிடலாம் பண்ணிடலாம். 7 வண்டி பார இரும்பு கறி உமியலானது 60 மக்கரி கறி 70 மக்கரி உமியானது வீரபாக சாமுக கொங்கான கம்பளிகளே முடிஞ்சு கொண்டு வந்து போட்டிருக்காரு முன்னால. சரி சரிங்க, போய் அந்த இரும்புகளை பார்த்துட்டு போக, பதமான இரும்பானு. ஆகட்டுங்க ஆகட்டுங்க. அருவாள் அடிக்கணும், சூடாயுதம் அடிக்கணும், அல்ல அடிச்சு போடலாம்.
போயிட்டு சீக்கிரம். வேலை வேண்டாம்னு சொன்னா கேட்டா காரவாளுக்கு பெரிய வண்டி வந்துட்டாங்க. இல்லையா அல்வலைன்னா அதுக்கே தெரியும் நான் முடியாது. ரவிலுக்கு அல்வலைன்னா முடிஞ்சு போடல இரும்பு சொல்றாங்க எப்படி முடியாது? இரும்பு முடிவு சொல்றாங்களா முடிஞ்சு போடலாங்க. சரி அண்ணா போலவா வாங்கிட்டேன் என்ன இப்படி இருக்குது எறும்பு அண்ணா நாம வாங்கணும்ல நாம வாங்கணும் பூரா என்ன அத்தனை கொட்ட முத்தாட்டு இருக்குது. முத்து வைடூரியா? ஐயோ முத்து வைடூரியுமா? வட்டப்பாறைக்காடு வடராஜ எல்லையில ராமர கவனிச்சு உடையா கவுண்டர் இருக்கும் போதே ராமாங்கர கலைஞ்சி லட்சுமாங்கர கலைஞ்சி விளைஞ்சதே முத்து வைடூரி நம்மளுக்கு கலந்து கொடுக்குறாங்க. முத்து வைடூரி விலை மதிக்க முடியாத பொருள். நாம எப்ப இதெல்லாம் சம்பாதிக்கணும். ஆனா இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த எறும்பை போய் பார்த்துட்டு வரலவா? ஆமா ஆமாண்ணா வாண்ணா வா 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 போய் பார்க்கலாம். அப்ப அண்ணன் தம்பி 7 வீட்டுக்காரர்களும் தானே வரத்தானே நானே தன்னம் தானே ஈரம் இல்ல ஈரம் ஈரமலை இந்த வீரமான சொன்ன ஈரபண்டிப்பா இரும்பு கறி உமி கிடக்குதுன்னு சொல்லி காரணமா இந்த பெனாங்கோயிலுக்கு சங்கப்படத்துக்கு முன்னாடி சொன்ன உடனே காணமே போய் பார்த்தா தெரியும். ஏய் அங்க சாத்தி வைக்கிறது வாரு செவத்துல. அதான் ஏன்னா பூரா கரும்பு கரும்பா இரும்பு இரும்பு. ஆமா 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 பூராம இரும்பு. இதுக்கு போய் தொட்டு அது பதமான வாக்குல வா தலையுதா எப்படி இருக்குது என்ன ஒரு கோடாளிக்கு வாய் தேவை தெரியாது, கடப்பாரிக்கு முறை பிடிக்க தெரியாது, மம்முட்டிக்கு வாய் வைக்க தெரியாது, மம்முட்டிக்கு புடி எப்படி போடணும்னு தெரியாது. இதெல்லாம் நீ பிறந்ததே வேஸ்ட். இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்றதுக்கு இரும்புல பல செய்ய என்ன கிடக்குது? அதுக்கு ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டியது. அது யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. இது எப்படிடா சைக்கிளையே குடிக்க தெரியுது? பயமே இல்லை அப்போ இப்ப இரும்ப பார்த்தா பயமா இருக்குது. இப்படி நின்னுக்கிட்டு இரும்புல வள வேலை செய்ய தெரியும்னு முத்து வைடு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கேனே போய் இப்படி போவானுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிற என் பொண்டாடி இருக்கிற சரியான கட்டிக்காரி வள முடியறது முடிச்சு போடுறதுல நானும் போடுவேன். இந்த நம்ம வீட்டுல போய் பொம்பளைகளை போய் கேட்டு பார்க்கலாம். பொம்பளைகளுக்கு தெரியும் வள முடியிருக்கா? அது எப்ப மூட்டை பழகி இருக்கணும். எல்லாமே பொம்பளை மரவள் போற காலமா போச்சு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒன்னும் ஆம்பளைனால ஆகாது. ஒரு பழச்சி வர
அண்ணா ஓ நோ ஏ? கவலை இல்லாம வாங்கண்ணா. அவளே எங்கடா? இதெல்லாம் பயப்பட்டு ஆகுதா இல்ல அண்ணா? நம்மனால முடியாட்டி பரவாயில்ல. ஆ. மழை மழை வீட்டுல போய் எம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி. அடே இவ குடும்பத்துக்கு குழப்பத்தை கொண்டாந்து விடுறானே. அடே நீ போய் எம்பொண்டாட்டி கிட்ட சொல்லு, நான் போய் எம்பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ எம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி நீ சண்டை கொண்டாந்து விட்டுருவியா இருக்குதே. அண்ணா நம்ம பொண்டாட்டியோட சொன்னவனா அவங்க ஏய், கெட்டிக்கார. நான் எம்பொண்டாட்டி கிட்ட சொல்லு. நீ என்னடா நம்ம பொண்டாட்டின்னு அப்புறம் பொதுவாவே சொல்றேன். அண்ணா நீ அண்ணன் தேரம், ஓஹோ நான் தம்பி தேரம். அடே ராமர் ஆண்டேன்னா லட்சுமர் ஆண்டேன்னா நம்மளுக்கு போல என்ன எடுங்க அண்ணன் பொண்டாட்டி நல்லா சொல்றாங்க பாரு அரை பொண்டாட்டி. ஏண்டா நீ கேட்காதுன்னு அப்படி சொல்றாங்க. எல்லோரும் அனுபவம் தேர்னா. அனுபவமா போட்டாதே இருந்தா இருக்குது. ஆனா முன்ன என்னங்கண்ணா உங்க நங்கையாளுக்கு தெரியும் என்ன இந்த வள வேலைதான். அவி ஊர்ல அப்பன வீட்டுல காமாட்சி அம்மன் பற்ற பெரிய பற்ற அவி பற்ற அவியலும் பெருசு, ஆ. நான் அவியலும் பெருசு நம்மளும் பெருசு பெருசு. அப்ப சரி. அதனால அவ முதல்லயே அவ வீட்டுல வேலை நொறுக்க செஞ்சிருக்கிறா. கெட்டிக்காரி அவ கெட்டிக்காரி. வேலையெல்லாம் செய்வா. அப்புறம் எல்லாமே கெட்டிக்காரி. அடடா, ஓ. நெசந்தே. ஓ, ஓ ஊரு மாறி போயிருக்கு நம்மளோட இது. நீ அங்கேயும் வேற ஒரு ஏய், போயிட்டு இல்லடா என்ன பாரு, இது மேற்கு போற வீடு, இது மேற்கு போற வீடு. இந்த வீடு தான் எங்களுக்கு. நீ அங்க கூப்பிடு. காவேரி காவேரி கரையில் காவேரி வர சொன்னியா? காவேரி ஏன் வராதுக்கு முன்ன இன்னைக்கு காவேரி காவேரின்னு வாரேன். காவேரி தான் சிங்காரி சிங்காரி தான் காவேரி காவேரி தான் சிங்காரி காவேரி தான் சிங்காரி. நீ காவேரி வேன் இன்னைக்கு கல்யாண செருப்பு செருச்சுக்கிட்டு குடைச்சுக்கிட்டு வாருங்க. புடி 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 இது புடி எனக்கு இறக்கு. என்னங்க இது முத்து. முத்தா நாசமா போன வீட நானே அன்னைக்கே பருப்பரசம் பண்ணிக்கிட்டேன். உன்னை எந்த போய் முத்து வாங்கிட்டு உன்னை நம்மளுக்கு பிறக்கதாக்கு துப்பு கட்டவளை நானே வேண்டாம்னு பண்ணிக்கிட்டேன். உன்னை எடுத்து போய் முத்து வாங்கிட்டு வந்துருக்குறீங்க. கூறு கட்டவளை என்னையும் ஒருத்தருக்கா இவளுக்கு எத்தனை நேரம் முள்ள பக்கம் நடப்பேன். முத்துன்னு என்ன முத்துன்னு நினைச்ச? சொன்னாத்தான் நீ எதிரிங்க. முத்து வைடூரியா, விலை மதிக்க முடியாத பொண்ணும் பொருள். கொட்ட முத்தல்லவா? ஆனா கொட்டமுத்து அல்ல, சரி வேப்ப முத்தா. அந்த கிரகம் வேப்பமுத்தும் அல்ல. வேப்ப முத்து ஆடி மாசம் பொறுக்கணும். அதுக்கப்புறம் மாதிரி அக்கம் ஆயிடுச்சு. அது அம்மனே, இது வேற கொட்டமுத்தும் அல்ல வேப்பமுத்தும் அல்ல. இது வந்து முத்து வைடூரியம். முத்து வைடூரியம். இத உருக்கி தண்ணி போல காய்ச்சி எடுத்து உனக்கு தொங்க தொங்க நிறைய போட்டுக்கலாம். ஏனுங்க நகரத்துக்கு பண்ணி என்ன பண்றது? இதெல்லாம் நகை பண்ற பொருள். நிறையா நகை பண்ணி போடுறதா? ஐயோ 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 வந்து ஒரே முட்டை கொஞ்சம் ஏனுங்க ஏனுங்க அன்னைக்கு பண்ணி போட்டதாக பழசாகி போச்சு. ஆமா அப்புறம் என்ன பண்ணி? அதனால இதெல்லாம் நீ வேண்டாமுங்க. எனக்கு மேல இருந்து கீழே கீழே இருந்து வேற எம்பிட்டு பண்ணுதாமுங்க. முதல்ல நான் சொல்றது உனக்கு தெரியுமான்னு கேளு. உங்க அப்பனோட இல்லைங்க, முதல்ல நீ அப்பனோட்ட என்ன பண்ணினான்னு கேட்கலாம். அப்ப நோட்டு எல்லா ரோட்ல என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுவேன். இல்ல உங்க அப்பனோட தூங்கி எந்திரிச்சா என்ன பண்ணுவேன்? தூங்கி எந்திரிச்சா சாணி போடுவேன். எங்க வாசலுக்கு. அப்புறம் அப்புறம் கோலம் போடுவேன். அப்புறம் அப்புறம் சாப்பாடு பண்ணுவேன். சாப்பிடுவேன். சாப்பிட்டா சாப்பிட்டானா ஏதாவது வேலை இருந்துச்சு படுத்து தூங்குவேன். தூங்குவியா? அப்புறம் என்ன வேலை? அப்புறம் அவ்வளவு. அப்ப நகையாளுக்கு வீட்டுல கொண்டாட தின்னுகிட்டு கூமாச்சி கொண்டே போட்டு தூங்குற வளர்த்தேனா? இது மணி பெரிய வீட்டு தெரிய எங்க ஹோட்டல் எங்க அப்பன் அப்படி வச்சிருந்தாங்க. இல்ல நீதான் அடிக்கடி சொல்லி எங்க அப்பனோட்ட எனக்கு வள முடியற வேலை பெரிய வேலை, வள முடிய தெரியும்னு. அதனால சொல்றேன், உனக்கு தெரியுமாண்டா? அவங்க தோப்புக்குள்ள அலவாளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏனுங்க அம்மணி போய் அதை கொஞ்சம் எடுத்தா காமாச்சின்னு சொல்லுவாங்க எங்க ஐயங்கோட்டம். அப்புறம் நான் போய் எடுத்தாந்து கொடுக்கணுங்க. போய் அண்ணனை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் வறுத்து கொடுக்கணுங்க. அப்புறம் சில நேரத்துக்குள்ள இதை கொஞ்சம் புடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிடிச்சி நான் முறுக்குவாங்க. அப்புறம் சுத்துவாங்க. அப்புறம் வள முடிவாங்க. ஆமாங்க நீ முடிவ. அப்ப உனக்கும் தெரியும். அலவாளையில நல்லா வேணுமா? பழைய கோட்டையில் படிக்கணும் 3 முடிஞ்சிடுங்க. அதெல்லாம் வச்சிருக்கிறேன். இல்ல
பொன்னி வள நாட்டுல ஒன்னும் ரசமாங்க என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அண்ணருக்கு நேரலே அருக்காணி தங்காளுக்குத்தானே கிளி பிடிக்க வேணுமா? சரி, வச்சு விளையாட வச்சு கிளியும் பிடிச்சி விளையாட ஒன்கிளியும் அடிச்சு விளையாட அன்னக்கிளியும் அண்ணானா என்று நயன கவி இல்லையில என்று தெலுங்கு கவி பாட வேணும்னு பேசும் கிளி வேணும்னு சொன்னாங்களா? ஓஹோ, கிளி பிடிக்க போறதுக்கு வலை வேணும்னு கொடுத்தா கிடக்குது. நம்ம கூட இருக்குது 2-3. அதுதான் 7 வீட்டுக்காரருக்கு முத்தாந்து கொடுத்துருக்குறாங்க அட்வான்ஸா. சரி, வலை வேலை செஞ்சு கொடுத்தோம்னா வேணுங்கிற சன்மானம் வாங்கிக்கலாம் பொன்னாண்டவர்கிட்ட போய். அதுவே இருக்கிற வலை கொடுத்துட்டு நாம் வேற முடிச்சு. இந்த வலை அல்ல. என்ன வலை வீட்டுல இருக்குது? தெர வலை இருக்குதுங்க, மொச வலை இருக்குதுங்க, அலன் வலை இருக்குதுங்க, இருக்குதுங்க. சரி, இரும்புல வலை முடிய தெரியுமா? இரும்புலையா? இரும்புல மழை முடிகிறதுக்கு எனக்கு அப்படி இரும்புல முடியாது. எசமாங்க கிட்ட போய் வேண்டான்னு சொல்லலாம்னா ஆசாரிகளுக்கு வலை வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டா பொண்ணோட கண்டா பொறுப்பாங்க. தம்பி சங்கரை கண்டுட்டா தூக்குடு கட்டிக்கு துண்டு செய்து எடுத்த கத்திக்கு அரை செஞ்சிருவாரு. மண்டிக்கிட்டு வெட்டினா மண்டை மாங்காயாட்ட உருண்டுகிட்டு போயிடுது. கத்தி எடுத்த நேரம் தெரிஞ்சிருவாங்க. ஆமா, அவங்க போய் வலை வேலை செய்ய தெரியான்னு சொன்னா வலை வேலை செய்ய தெரியாத ஆசாரி ஊர்ல எதுக்குன்னு சொல்லி தூக்குடு கட்டிக்கு துண்டு செஞ்சிருவாங்களே அப்படின்னு. நீ வலை மேல தெரியும், நீதான் கப்பல் விட்டு வலை தெரியும், எனக்கு வலை வேலை தான் நெரிசல். அதனால உங்களை எல்லாம் மலையாட்ட நம்பித்தேன். அட்டவானசு வாங்கிட்டு வந்திருக்கிற புள்ள எங்களை நம்பி. ஐயோ, உங்களை நம்பித்தேன். நீ நல்லா எங்களை நம்பி வலை செஞ்சு கொடுக்குறோம். அட்டவானசு வாங்கிட்டு. ஆமா ஆமா, உங்களால ஆனகாரி உங்களுக்கு ராட்ட வேலை செய்யறதுக்கே தெரியாது. வேறு வேலைக்கு போய் அச்சக்கரத்தை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. தெரியுமே, நாங்க வலை முடிவோம். என்ன வலை? ஊடு வீட்டுக்கு வேணா வலை முடிச்சு போடும். வர முடிச்சு வைக்க மாட்டாத முடிச்சு. ஆமா, ஊடு வீட்டுக்கு தண்ணி குடத்தை எடுத்து எக்கத்துல வச்சுக்கிட்டு போனா வாரக்குள்ள வாட்டுக்கா. அவ சொன்னா இவ சொன்னான்னு சொல்லி போட்டுட்டு வந்துருவேன். சுப்பாத்தா இப்படி இப்படின்னாக்கா எப்படி எப்படி அப்படின்னா அப்புறம் உடனே அவ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அங்க போனதையும் 2 பேரும் முடிச்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க. எனத்தை குடுமி நான் வரையில அக்கா அக்கா தேக்க இப்படி அடிச்சுக்கிறீங்க கம்மனு இருந்து செத்தேன் அப்படியுமே. நான் அடிச்சு போட்டனே இவனு வேலையாட்டுருக்கு வேலைன்னு வருவாங்க. நான் சொல்லுவேன், ஆமா நான் என்ன சொன்னேன் கேக்கா இப்படி போய் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு வந்துருவேன். சண்டையும் போட்டு விட்டுட்டு பேர் தான் பாத்துக்கா வந்து வலையில முடிச்சு போட தெரியாது, ஊடு வீட்டுக்கு முடிச்சு போட அது வேணா தெரியும். இது தெரியாதுங்க இல்ல எங்களுக்கு பின்ன இரும்புல வலை வேலை தெரியாது. இருந்தாலும் நமக்குத்தே துறப்பு சினுக்கு விழுந்துட்டா சினுக்கு எடுக்க தெரியாது. பேருக்கிட்டே ஆசாரி அது கூட செய்ய தெரியாது நம்மளுக்கு. பொட்டி நாட்டை கதுக்க வைக்க தெரியாது. சரி, நாம என்ன பண்றது? நீங்க உங்க அப்பன வீட்டுல வேலை தெரியும். வேலை வாங்கியாச்சு காமாட்சி. வீரபாத சாமி இரும்ப கொண்டு வந்து நீதான் சொன்ன வலை தெரியும்னு. என்ன வலை தெரியுமா? நான் போகிறேன் சொன்னேன். சரி, நீ வலைய முடிய தெரியும் வலை இருக்குதுன்னு சொன்னேன். இதுதானுங்க அலன் வலை இருக்குது, பெறாவலை இருக்குது, மொச வலை இருக்குதுன்னு தான் சொன்னேன். இரும்பை உருக்கி வலை செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரியுமுங்களா? ஏனுங்க அந்த இரும்பை ஒரு இரும்பை கூட நாம காய்ச்சி அதை தண்ணி ஓலை உருக்கி எடுத்து அதுல வலை முடிக்கணும்னா நம்மளுக்கு எப்படிங்க முடியும்? இப்படி போய் அட்டவான்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொள்ளையில ஓனவீரே. ஐயையோ 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 நாசமா போனவீரே. அதெல்லாம் வயிற்றுக்கு அடிச்சிடுவாங்க, வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. இல்லைன்னு ஐயோ ஐயோ நெஞ்சா போட்டுக்குவாங்க. இவன் சீலை மடுப்பு காஞ்சி போயிரும். சொல்றவேலுக்கு நோவுது அதுக்கு பாரு 2 நாளைக்கு வடிக்க போறோம். அதனாலதான் அப்படி கைஸ் மட்டும் பண்ணிக்கிறது. அது இடத்துக்கு அப்படின்னு நான் தான் ஓங்கி அடிச்சுக்கும் பாரு. நான் எப்பவுமே மனசார அடிப்பேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. 7 வீட்டுக்காரர் ஆசாரியார் மனைவி மக்கள் எல்லாம் தானே. சரி, இப்படி போய் அட்டவானசை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே. நான் என்னமா பண்ணிட்டு கல்லம்மா பண்ணுமா என்ன கல்லம்மா சீக்கிரம் பண்ணிக்கலாம். அதுக்கு அவ என்னமா பண்ணிட்டுன்னு கேக்குறா. நீ கல்லம்மா பண்ண சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம். அக்கா உன்னை நாம என்ன பண்றது? நம்ம உள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வரவேலை செஞ்சு கொடுக்காம இந்த ஊரில் நாம குடியிருக்கிறதுக்கு இல்ல. அப்படி இருந்தா வரவேலை செய்யலையே நம்மளை வந்து அடிச்சு ஊருட்டு முடிக்கிடுவாங்க, வெட்டி போடுவாங்க, ஊத்தி போடுவாங்கன்னு வேற சொல்றையே. முடுக்காடி கேட்டு பண்ணம்மா குடி நம்ம குடி நம்ம குடி நம்ம குடி வந்து
ஏன் குத்துற? ஐயோ நான் எனக்கு எங்கேயோ செம்மா எங்கேயோ செம்மா அடியே நான பேடறி நான் இருந்தேன் ஐயோ அது வேண்டாம். நீ சத்த கேட்கல இல்ல ஐயோ எனக்கு காரடிய செம்மா கமலுக்கு எனக்கு கலரி வீழ்ந்து அடி கலரி வீழ்ந்து அடி ஐயோ 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 கொள்ளையில ஓனலிலே இப்படி கட்டமாக வாங்கிட்டு வந்துட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த தூரத்திலே இம்மாலே தூரத்திலே இம்மாலே அடியே நான் அதனுக்கு தூரால் என்ன நான் இருந்தேன் தூரால் என்ன நான் இருந்தேன் இன்னைக்கு அந்த தூரேரா போகாமே தூரேரா போகாமே நம்மளுக்கு இந்த தூணூறு பேஞ்சதென்னோ தூணூரோ பேஞ்சதென்னோ நான் எனக்கு அடிச்சுக்கிறேன். நீ அடிக்கிற மாதிரி அடிச்சா நான் தெரியாம கேள்விங்க அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ. வேண்டாம், நம்ம வேலை வேலையும் தெரியாது. நான் உனக்கு வள வேலை தெரியும்னு நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுட்டீங்க நம்ம இந்த ஊரில் இருந்தால் வெடியால கண்டா தொப்புனு கத்திக்கு துண்டு செய்வாங்க, எடுத்து கத்திக்கு இறை செஞ்சிருவாங்க. என்ன பண்ணுறது? இந்த வள என்ன அடிச்சடிவியில் உளுந்து அவதான் ஒரு குத்திக்கிட்டா குத்தியே தூடு அடிச்சிருக்கிறனே. நீங்க ஏதாவது அடிச்சியா? நான் அடிக்கல. அடி நாம என்ன பண்ணுவது? ஐயோ சாமி, பொன்னரை கண்டா பொறுப்பார ஒண்ணு நேரம் கொடையடி குமரசங்கரி கண்டுட்டா தூக்கி மிதிப்பார். தொண்ட புளி மேல கட்டி வச்சு ஏறி முதிச்சு இனிக்கூட சச்சிருவார். ஐயோ மண்டி எட்டு வெட்டினால மண்டை மாங்கா போல ஒண்ணு வேலை செய்ய தெரியாத ஆசாரி ஊர்ல வச்சிருந்தா நாம ஆதரிப்பதா என்னன்னு நாட்டு ஜனங்க என்ன பேசுவாங்க?